குட் மார்னிங் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற யூனிட் வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன், விசையும் இயக்கமும். இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணணுன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். எய்தர் புஷ் ஆர் புல், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. புஷ்ஷுனா வந்து தள்ளுறது, புல்லுனா இழுக்கிறது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறது, ஃபுட்பால் உதைக்கிறது, ஸ்கூல் பேக் வந்து தூக்குறது, இதெல்லாம் வந்து புஷ் ஆர் புல்லுக்கு எக்ஸாம்பிள். நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். அடுத்து வந்து மோஷன் அண்ட் ரெஸ்ட்டு. இப்போது ஒரு புக்கு வந்து டேபிள் மேலே வச்சிடுறாங்க. இப்போ நம்ம வந்து அந்த புக்கை வந்து தொடாமே இருந்தால் அது வந்து ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கும். அதே அந்த புக்கை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணும்போது அந்த புக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் தான் அங்கே வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுதான். அப்போ அதுக்கு பேர் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்னென்னா, when there is a change in the position of an object with respect to time, then it is called motion. If it is remain stationary, it is called rest. அதாவது இப்போ வந்து நம்ம வந்து எந்த ஒரு ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணாமல் இருந்தால் அது வந்து ஸ்டேஷ்னரியாக அதே இடத்துல தான் இருக்கும். அது வந்து நம்ம ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அதே நம்ம ஏதாவது ஒரு டைமை பொறுத்து அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணால் அது வந்து மூவ் ஆகுதா, அந்த மூவ் ஆகிறதுக்கு மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பொசிஷனில் ஏதாவது சேஞ்ச் இருந்ததுன்னா அதுக்கு பேர் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே வந்து ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதில் 2 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அனிதாவும் பாபுவும் வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரேகாவும் மோகனும் பஸ்ஸுக்குள்ளே ஏறிடுறாங்க தஞ்சாவூர் போகிறதுக்கு. அதில் பாபுன்ற ஒருத்தன் சொல்கிறான் ஃப்ரெண்டுக்கிட்ட, மோகன் வந்து மோஷனில் இருக்கான், அதாவது மோஷனில் இருக்கான், பஸ் வந்து மூவ் ஆகிறதுனால அவனுக்கு வந்து மோகன் வந்து போகிற மாதிரி தெரியுது. அது ரேகா என்ன சொல்கிறேன்னா, மோகன் வந்து என் பக்கத்தில் சீட்டில் உட்காந்துட்டு தான் இருக்கான், அவன் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்கான் அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. இப்போது இதில் யார் சொல்கிறது கரெக்ட்னா, 2 பேர் சொல்கிறதுமே கரெக்டு தான். மோகனை பொறுத்த வரைக்கும், பாபுவை பொறுத்த வரைக்கும் மோகன் வந்து மோஷனில் இருக்கான். ஏன்னா அவன் பஸ் போகிறதுனால அவன் வந்து போகிற மாதிரி பாபுக்கு தெரியுது. அதே ரேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேருமே பஸ்க்குள்ளே இருக்காங்க. சரி, அவன் சீட்டில் பக்கத்தில் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கான். அதனால் அவளை பொறுத்த வரைக்கும் மோகன் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கான். இதில் தான் என்ன தெரியுதுன்னா, நம்ம பார்க்குறத பொறுத்து ஒரு பொருள் வந்து மோஷனில் இருக்கா ரெஸ்ட்டில் இருக்கான்றது மாறும். அடுத்த பிக்சரில் பாருங்கள். இப்போ அந்த போட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மேன் வந்து ரெஸ்ட்டில் தான் இருக்கான். அதே நம்ம கரையிலேருந்து பார்த்தா அவர் வந்து போகிற மாதிரி தெரியும். அடுத்துல அந்த ஊஞ்சலை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி ரெஸ்ட் பொசிஷனில் இருக்க மாதிரி தான் தெரியும். அதே நம்ம வந்து வெளி கார்டன்லேருந்து பார்த்தோன்னா அந்த பொண்ணு போயிட்டு வரனால நம்மளுக்கு மோஷனில் இருக்க மாதிரி தெரியும். அடுத்த எக்ஸாம்பிள்னால், அந்த பொண்ணு இப்போ அந்த சைக்கிளை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். பட் அந்த ரோடை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு வந்து மோஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, that this implies that rest and motions are relative. ரெஸ்ட்டும் மோஷனும் ஒன்றுக்கொன்று ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த பாக்ஸில் இருக்கிறது பாருங்கள். ஃபோர்ஸஸ் ஆர் புஷ் ஆர் புல் பை அன் அனிமேட் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சிஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தா தான் அந்த ஒரு பொருள் வந்து ஏதாவது ஒரு மோஷனுக்கு போகும். அதாவது அது வந்து அனிமேட் ஏஜென்சிஸ் ஆர் இன்அனிமேட் ஏஜென்சி, அதாவது உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். அந்த புஷ் அண்ட் புல் வந்து உயிருள்ள பொருள் மூலியமாகவும் அந்த பொருள் வந்து மூவ் ஆகலாம், இல்லை உயிரற்ற பொருள் மூலியமாகவும் அந்த பொருள் வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பாலை உதைக்கிறோன்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கறனால அந்த பால் வந்து நகருது. அது வந்து உயிருள்ள பொருள்னால மூவ் ஆகுதான். அதே வந்து இப்போது விண்டு வந்து அடிக்குதுன்னா இப்போ மரம் ஆடுதான். விண்டு போய் டச் பண்ணுது மரத்தை, அதனால் வந்து மரம் ஆடுது. அந்த இடத்துல விண்டு வந்து உயிரற்ற பொருளாக இருக்கா, அதனால் உயிருள்ள பொருள் மூலயமாகவும் உயிரற்ற பொருள் மூலமாகவும் அந்த பொருள் வந்து மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அடுத்து இருக்குது. கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விண்டு டச் பண்ணுறது போது ஃப்ளாக் ஆடுது, அது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸு. விண்டு தொடுறதுனால தானே ஃப்ளாக் ஆடுது, அதனால அது. அப்புறம் மாட்டு வண்டி ஓட்டணுன்னா நம்ம வந்து அந்த
மாடை வந்து நம்ம புல் பண்ணுறோம், இழுக்கிறோம்ல, அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறனால தானே மாடு வந்து ஓடுது. அப்போ வந்து அது வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு வரும். அதே இந்த மேக்னட்டிசம், கிராவிட்டியில் வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு வரும். நம்ம அது எந்த ஒரு தொடு விசையுமே அதில் இருக்காது. இப்போ நம்ம மேக்னெட் வந்து அயன் கிட்ட எடுத்துகிட்டு போனால் தானாகவே வந்து ஒட்டிக்கும். இப்போ நம்ம அது வந்து தொடுறது கிடையாது இல்லை, அதனால அது வந்து நான் காண்டாக்ட் ஃபோர்ஸில் வருது. கிராவிட்டின்னா இப்போது தேங்காய் மரத்துலேருந்து தானாகவே தான் தேங்காய் கீழே விழும் பழுத்துச்சுன்னா, அது வந்து நம்ம என்ன தொடுறோமா, அது நாம் எதுவும் பண்ணுறது இல்லைல்ல, அதுவும் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸில் தான் வருது. இப்போ ஃபோர்ஸு ஏஜென்சி வச்சு 2 பிரிக்கிறாங்க, அந்த டைப்ஸ் ஆஃப் காண்டாக்ட் வச்சு 2ஆக பிரிக்கிறாங்க. அந்த ஏஜென்சிஸ் என்னென்னா அனிமேட் ஏஜென்சிஸ், இன்அனிமேட் ஃபேக்டரு. அடுத்து அதோட காண்டாக்ட் வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ், நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ், இதை வச்சு 2ஆக பிரிக்கிறாங்க. இப்போது வாட் ஹேப்பன்ஸ் வென் வி அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட். இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன அங்கே வந்து என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பேட்ஸ்மேன் வந்து பாலை இப்போ ஒரு பால் வந்து போடுறாங்க, நம்ம பேட்ஸ்மேன் அடிக்கும் போது அந்த பால் வந்து வேகமாக போதா, அவன் போடுற ஸ்பீடு ஒன்று இருக்கும், ஆனால் நம்ம அடிக்கிற ஸ்பீடு அதை விட அதிகமாக அடிப்போம். இப்போது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் மூலிமா அந்த பாலோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுதா, அப்போ அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் அன் ஆப்ஜெக்ட் ரிசல்ட் இன் சேஞ்ச் இட்ஸ் ஸ்பீட் அண்ட் சேஞ்ச் இன் இட்ஸ் டைரக்ஷன். அதாவது நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் மூலிமா அந்த ஆப்ஜெக்டோட ஸ்பீடும் மாறும், டைரக்ஷனும் மாறும். இப்போ அவன் போடுற திசை ஒன்று, நம்ம அடிக்கிற திசை வந்து இன்னொன்று ஒன்று, அதனால் ஸ்பீடும் மாறும், அப்புறம் டைரக்ஷனும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஒரு பாலை வந்து நம்ம வந்து அழுத்துறோம், இல்லை அந்த சப்பாத்தி மாவு பிசைறது, ரப்பர் பேண்ட் இழுக்கிறது, அப்படிலாம் செய்யும் போது அந்த மாதிரி ஃபோர்ஸ் கொடுக்கும் போது என்ன ஆகுது, அந்த ஆப்ஜெக்டோட இது the application of force in an object result in an expansion or contraction. அதாவது அந்த பால் வந்து ஒன்று சுருங்கும் இல்லைனா விரியும். இப்போ நம்ம பால்லாம் அழுத்துனா சுருங்கும், அதே நம்ம ரப்பர் பேண்ட்லாம் இழுத்துனா விரியுது இல்லை, எக்ஸ்பேண்ட் ஆகுது இல்லை, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன அப்ளிகேஷன் இருக்குன்னா எக்ஸ்பான்ஷன் அண்டு கான்ட்ராக்ஷன். அடுத்து இங்கே வந்து ஒருத்தர் வந்து அந்த மாட்டு வண்டியை பிடிச்சி இழுக்கிறாரு. இப்போது ஓடிட்டு இருந்த மாட்டு வண்டியை பிடிச்சி இழுத்தோன்னா ஸ்டாப் ஆகுதா, இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து ஸ்பீடு கூட சேஞ்ச் ஆகும். அப்போ ஸ்பீடு வந்து ரெடியூஸ் ஆகுது இல்லை, இப்போ வேகமாக ஓடிட்டுருக்கு மாட்டு வண்டி, நம்ம பிடிச்சி இழுக்கிறதுனால மாடு மெதுவாக ஓடி அப்படியே ஸ்டாப் ஆயிரும். இப்போது இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா மோஷனில் இருக்கிறத நம்மளால் ஸ்டாப் கூட பண்ண முடியும், அதாவது ஓடிட்டு இருக்கிறத நிறுத்த முடியுது இல்லை, அதனால் மோஷனில் வந்து ஸ்டாப் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்டேட்ஸ் ஆஃப் யர் பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் ஆர் மோஷன் டு ரெஸ்ட். இப்போ ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கும் மோஷன்லேருந்து ரெஸ்ட்டாகவும் மாறும். எய்தர் சேஞ்ச் த ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் ஆர் போத் ஆஃப் த பாடி. அதோட ஸ்பீடும் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுதா அது. அடுத்து சேஞ்ச் த ஷேப் ஆஃப் த பாடி, அது ஷேப் மாறுதில்ல, அதுவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் இத்தனை சேஞ்சு நடக்கும். அடுத்து டைப்ஸ் ஆஃப் மோஷன். இப்போது அந்த பிக்சரை பாருங்கள், ஒருத்தருங்க பென்சிலை வந்து ஷார்ப் பண்ணுறாங்க, அடுத்து காம்பஸ் வச்சு சர்க்கிள் போடுறாங்க, ஸ்கேல் வச்சு லைன் போடுறாங்க, அப்புறம் பென்சில் வச்சு மேலே கீழே ஆட்டுறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு பிக்சரில் என்ன ஆகுதுன்னா ரொட்டேட் இன் இட்ஸ் ஆக்சிஸ். அந்த பென்சில் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிட்டே இருக்கா, அது வந்து ரொட்டேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இருக்கும். அடுத்து அவங்க வந்து சர்க்கிள் வரைகிறாங்களா, அது வந்து ஒரு வட்டப்பாதை இயக்கம், அதாவது சர்க்குலர் மோஷன். அடுத்து வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறாங்களா, அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்னா லீனியர் மோஷன். அடுத்து அவங்க பென்சிலை முன்ன பின்ன ஆட்டுறாங்களா, அது வந்து அது ஆடுறதுக்கு வந்து ஆக்சிலேட்டரி மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதுதான் கீழே இருக்குது என்னென்ன மோஷன் இருக்குதுன்னு டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு லீனியர் மோஷன் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன், அதாவது நேர்கோட்டு இயக்கம்னா ஒரு பர்சன் வந்து நேராக ஸ்ட்ரெயிட் லைனில் நடக்கிறாங்கல்ல, அது வந்து நேர்கோட்டு இயக்கம், லீனியர் மோஷன் சொல்கிறாங்க. அடுத்து கர்வ் லீனியர் மோஷன்னா மோஷன் ஆஃப் யர் பாடி மூவிங் அஹெட் பட் சேஞ்சிங் த டைரக்ஷன். இப்போ இது வந்து வட்டப்பாதை இயக்கம் இல்லை, இது வட்டப்பாதையம் சாரி. கர்வ் லீனியர் மோஷன்னா வளைவு பாதை இயக்கம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நேராக போய்கிட்டே இருக்குது, திடீர்னு வேறு திசையை மாற்றி போகுது இல்லை, அதுக்கு பேர் கர்வ் லீனியர் மோஷன். அதாவது நம்ம பால் போடுறது ஒரு திசை ஸ்ட்ரெயிட்டாக போகுது, திரும்ப நம்ம அடித்தோடனே மாறி இன்னொரு டைரெக்ஷனில் மாறி வருது இல்லை, அதுக்கு தான் கர்வ் லீனியர் மோஷன்.
அடுத்து சர்க்குலர் மோஷன்னா மோஷன் இன் அண்ட் சர்க்கிள், அந்த இதுதான் வட்டப்பாதை மோஷன், வட்டப்பாதை இயக்கம். அடுத்து ரொட்டேட்டரி மோஷன், மோஷன் ஆஃப் எ பாடி எபோட் இட்ஸ் ஓன் ஆக்சிஸ், தன்னை சுற்றிக்குதுன்னு சொன்னோம்ல, இந்த பப்பரெல்லாம் தன்னை சுற்றிக்கும், அது வந்து ரொட்டேட்டரி மோஷன். ஆக்சிலேட்டரி மோஷன்னா எ பாடி கம் பேக் டு த சேம் பொசிஷன் ஆஃப்டர் எ ஃபிக்ஸ்டு டைம் இன்டர்வல், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த பாடி அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதோட பொசிஷனுக்கு திரும்ப வந்துடும். இப்போ வந்து சிம்பிள் பெண்டுலம் இல்லைன்னா இந்த ஊஞ்சல் ஆடுறதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள். ஜிக்ஸாக் மோஷன், திஸ் மோஷன் ஆஃப் எ பாடி இன் அ டிஃப்ரெண்ட் டைரக்ஷன், இது வந்து எப்படி போகுதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது, கோணம் மாறி ஜிக்ஸாக்காக மாறி போகும். இப்போ அது எக்ஸாம்பிள் வந்து ஒரு கூட்டமான இடத்துல வந்து பீப்புள் நடந்து போகிறாங்கல்ல, இப்போ நம்ம ஒரு கூட்டமான ஸ்ட்ரீட்டில் நம்ம நடந்து போகணும்னா எப்படி வேணாலும் நடந்து போவோம்ல, நேராக ஒரே ரோட்டில் நடந்து போவோம் இல்லைல்ல, அதுதான் இதுக்கான எக்ஸாம்பிள். இல்லைன்னா அந்த ஹனிபி வந்து எப்படி வேணாலும் சுற்றி போகுது இல்லை, இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து ஆக்சிலேஷன் அட் கிரேட்டர் ஸ்பீடு, ஃபாஸ்ட் ஆக்சிலேஷன் ஆர் ரெஃபர் டு அஸ் வைப்ரேஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அலை வந்து ரொம்ப அதிவேகமாக இருந்ததுன்னா, இப்போ ஃபாஸ்ட் ஆக்சிலேஷன் அலைவானது ரொம்ப அதிவேகத்தில் இயங்குச்சுன்னா அதுக்கு பேர் நம்ம வைப்ரேஷன், அதிர்வாகுது இல்லை. இப்போது இங்கே எக்ஸாம்பிள் இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 2 பேர் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து 2 பேர் வந்து ஒரு எண்டை எடுத்துரும் இன்னொரு எண்ணில் இன்னொருத்தரும் பிடிச்சி ஆட்டி விட்றாங்க. அப்போ வந்து அந்த ரப்பர் பேண்டில் வேகமாக வைப்ரேட் ஆகுது இல்லை, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அந்த அதிர்வுக்கு பேர் தான் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன், கால ஒழுங்கற்ற பீரியாடிக்னா என்னென்னா கால ஒழுங்கு இயக்கம் அப்படின்னு சொல்கிறோமா. கால ஒழுங்கு இயக்கம்னா இப்போது அந்த பிக்சரை பாருங்கள், இப்போது ஒரு கிளாக் இருக்குன்னா அது வந்து இப்போ அந்த கிளாக் வந்து ஒரு நாளைக்கு அந்த அவர் முள் இருக்குது, அந்த கால முள் வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி சுற்றி வரும். அதாவது காலையில் 12 மணிக்கு ஒரு வாட்டி, திரும்ப மதியத்துலேருந்து நைட்டு 12 மணிக்கு ஒரு வாட்டி சுற்று தான். அது வந்து ஒரு டைம் இன்டர்வலில் கரெக்டாக அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும்ல, கரெக்டாக டைம் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதோட வேலை கரெக்டாக அந்த டைமுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து பீரியாடிக் மோஷன். அதே வந்து ஒரு காற்றடிக்கும் போது இப்போ செடி வந்து காற்றடிச்சா தான் செடி வந்து ஆடும். அப்போ வந்து எப்போ காற்றடிக்கும் எப்போ செடி ஆடுன்றது நமக்கு தெரியாதுல்ல, அதனால் வந்து அது வந்து நான் பீரியாடிக் மோஷன். நம்மளால் அது எப்போ அது நடக்கும்னு சொல்ல முடியாது, அதனால் அதுக்கு பேர் நான் பீரியாடிக் மோஷன். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து மூணு வந்து எர்த்தை சுற்றி வர்றது வந்து பீரியாடிக் மோஷன் தானா, ஆக்சிலேட்டரி மோஷன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதே வந்து சில்ட்ரன் வந்து அந்த ஊஞ்சல் ஆடுறதோ பீரியாடிக் மோஷனும் அது வந்து ஆக்சிலேட்டரி மோஷனும். ஏன்னா இப்போ 3 வந்து எர்த்தை சுற்றுதுன்றது பீரியாடிக் மோஷன் தான் அது வந்து எப்போவுமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அது எந்த டைம் நடக்கும் கரெக்டாக நமக்கு தெரியாது இல்லை, அதனால் வந்து அது ஆக்சிலேட்டரி மோஷன் கிடையாது. அதே சில்ட்ரன்ஸ் அந்த குழந்தைங்க வந்து ஊஞ்சல் ஆட நடக்கும்ன்றது தெரியும், ஊஞ்சல் ஆடினா அது எப்போ நடக்குன்றது நமக்கு தெரியும்ல, அதனால் அது வந்து ஆக்சிலேட்டரி மோஷன். இங்கே பாருங்கள், ஆல் ஆக்சிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் பீரியாடிக் பட் நாட் ஆல் பீரியாடிக் மோஷன் ஆர் ஆக்சிலேட்டரி மோஷன். எல்லா ஆக்சிலேட்டரி மோஷனுமே பீரியாடிக் மோஷன் தான், ஆனால் எல்லா பீரியாடிக் மோஷனும் ஆக்சிலேட்டரி மோஷனாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஃபாஸ்ட் வெர்சஸ் ஸ்லோ. இப்போ வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கார் வந்து வேகமாக போகும், அதை விட சைக்கிள் வந்து மெதுவாக போகும். நடந்து போனால் நம்ம அதை விட மெதுவாக போவோம். இப்போது வந்து எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஒரே ஸ்பீடில் மூவ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு ஸ்பீடில் மூவ் ஆகும், அதுக்கு தனித்தனி ஸ்பீட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஸ்பீடுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். இதை வச்சு கீழே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது நம்ம டிஸ்டன்ஸ் இப்போ ஸ்பீடு வேணும்னா டிஸ்டன்ஸ் பை டைம்னு போட்டுக்கலாம். அதே டைம் கேட்டாங்கன்னா டைம் இந்த பக்கம் போயிட்டு ஸ்பீடு கீழே வந்துடுமா, அப்போ டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அதே நமக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா ஸ்பீடு இன்ட்டு டைம். இந்த மாதிரி இந்த ஃபார்முலா வச்சு எந்த ப்ராப்ளம் கிட்டாலும் நம்ம போட்டுக்கலாம்.
அடுத்து இங்கே பாருங்கள், உசேன் போல்ட் கிராஸ்டு 100 மீட்டர் இன் 9.58 செகண்ட்ஸ் அண்ட் மேட் ஏ வேர்ல்ட் ரெக்கார்டு. அப்புறம் அவர் வந்து 100 மீட்டரை 9.58 செகண்ட்ஸ்லேயே ஓடிட்டார். இது வரைக்கும் அவரோட வேர்ல்ட் ரெக்கார்டை யாரும் முறியடிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எ சீத்தா இஸ் த ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் ரன்னிங் அட் எ ஸ்பீட் ஆஃப் 112 km/h. அது ஒரு ஹவருக்கு 112 கிலோமீட்டர் ஓடும். நிலவாழ் உயிரினில் அதுதான் வந்து வேகமாக ஓடுற அனிமல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போது ஒரு ட்ரெயின் வந்து திருச்சியிலேருந்து மதுரைக்கு போகணுன்னா அது வந்து யூனிஃபார்மாக போகுமா போகாதான்றது தான் இங்கே கேட்குறாங்க. இப்போது வந்து இப்போ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும் போது, இப்போ ஸ்டேஷனில் நிற்குது, அது ஸ்டார்ட் ஆகும் போது கொஞ்சம் மெதுவாக தான் ஸ்டார்ட் ஆகும். அப்புறமா கொஞ்ச நேரம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக போகும். அதே அடுத்த ஸ்டேஷன் வந்துச்சுன்னா திரும்ப ஸ்டாப் பண்ணி பேசஞ்சரை ஏற்றுவாங்க. திரும்ப ஒரு கொஞ்சம் தூரம் போகும். திரும்ப வந்து ஏதாவது ஒரு பிரிட்ஜ் வந்தாலோ இல்லை ஏதோ ஒரு இது வந்துச்சுன்னா திரும்ப ஸ்லோவாகும். அந்த மாதிரி ஸ்லோவாகும், ஸ்பீடு மாற்றி போச்சுன்னா அதுக்கு வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஒரே ஸ்பீடில் கொஞ்சம் தூரம் போச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பீடு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருந்ததுன்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன். இங்கே இருக்க பாருங்கள், டியூரிங் த டைம் இன்டர்வல் த ட்ரெயின் வில் பி மூவிங் அட் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அது ஒரு யூனிஃபார்மாக போச்சுன்னா அது வந்து யூனிஃபார்ம் மோஷன். இல்லை அந்த ஸ்பீடில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா அது வந்து நான் யூனிஃபார்ம் மோஷன். இப்போ மோஷனை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் பாத், பேஸ்ட் ஆன் டூரேஷன், பேஸ்ட் ஆன் ஸ்பீடு. பாத் வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, லீனியர் மோஷன், கர்வ் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ரொட்டேட்டரி மோஷன், ஆக்சிலேட்டரி மோஷன், ஜிக்ஜாக் மோஷன். அடுத்து இப்போ அந்த டியூரேஷன்னா அந்த டைமை பொறுத்து மாறுதில்ல, அது பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன். ஸ்பீடை பொறுத்து மாறுது வந்து யூனிஃபார்ம் மோஷன், நான் யூனிஃபார்ம் மோஷன். அடுத்து மல்டிபிள் மோஷன் ஒரு இது இருக்குது. இப்போ இந்த சைக்கிள் பார்த்தா இப்போ அந்த சக்கரம் வந்து ரொட்டேஷ்னல் மோஷன், தன்னைத்தானே சுற்றிக்கிறனால அது வந்து ரொட்டேஷ்னல் மோஷன். அது அந்த டயர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது, அப்போ அது வந்து லீனியர் மோஷனா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நிறைய மோஷன்லேயும் இயங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொட்டேஷ்னல் மோஷன், லீனியர் மோஷன், அந்த மாதிரி நிறைய மோஷன் இருக்கும். அதுக்கு தான் மல்டிபிள் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சயின்ஸ் டுடே. ரோபோட்ஸ் பற்றி தான் இதில் இருக்கும். இப்போ வந்து நிறைய ரோபோட்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண நிறைய ரோபோட் இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு இந்த ரோபோட்டுன்ற வேர்டு வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, ரோபோட்டா அப்படின்ற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு மீனிங் வந்து ஃபோர்ஸ்டு லேபர் அப்படின்றது மீனிங்கு. ரோபோட்டிக்ஸ்னால் என்னென்னா சயின்ஸ் அண்டு ஸ்டடி ஆஃப் ரோபோட்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு பேர் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வாட் கேன் ரோபோட்ஸ் டூ அடுத்து அந்த டாப்பிக்கு. இப்போ ரோபோட்ஸ் வந்து என்னென்ன பண்ணுன்னா, இப்போது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை அதால் உணர முடியும். அடுத்து அது வந்து ஆப்ஜெக்டை வந்து இப்போது they can handle a delicate object or apply great force. ஒரு விசையை கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இயக்கவும் முடியும். அடுத்து வந்து அது வந்து என்ன பண்ணுதுன்னா இப்போல்லாம் ஆப்ரேஷன் கூட பண்ணுது. இப்போது டாக்டர் சொல்ல ஐ ஆப்ரேஷன் கூட பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரோபோட்டில் வச்சுருந்தாங்கன்னா அந்த ரோபோட் வந்து அதே கூட டிசிஷன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஹவு டு ரோபோட் சென்ஸ். இது வந்து இந்த குவாட்ரிபெடல் மிலிட்ரி ரோபோட். இந்த ரோபோட் வந்து மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ரோபோட் வந்து ஆர்டிகுலேட்டட் வெல்டிங் ரோபோட் அப்படின்னு ஒரு ரோபோட் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து நானோ ரோபோட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, அது வந்து இருக்கிற ரொம்ப சின்ன சைஸான ரோபோட்டு. அதை கண்டுபிடிச்சுன்னா அது வந்து நமக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட பிளட்டில் ஏதாவது கேன்சர் செல் இருந்துச்சுன்னா அதை அழிக்கவும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் வரல. ஃபியூச்சர் ஆஃப் நானோ ரோபோட்டிக்ஸ் இது வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இது இருந்துச்சுன்னா நம்மளோட கேன்சர் செல்லை கூட அழிக்கிற அளவுக்கு தயார் பண்ண முடியும். நம்மளோட ரத்தத்தில் இருக்க கேன்சர் செல்ஸ் கூட அழிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டாபிக். தேங்க்யூ.